பொது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வெற்றி தோல்விகளுக்கு வெறும் கிரகங்களை மாத்திரமே பார்த்துக்கிட்டு இருக்கிறது பிரயோஜனம் இல்லை. உடனே வெற்றி பெற்றவர்களும் சரி, தோல்வி அடைந்தவர்களும் சரி, வட்டம், மாவட்டம், நெருங்கியவர்கள், பந்தங்கள், சொந்தங்கள், நட்புகள், நம்ம ஆதரவு தெரிவித்தவர்கள், நமக்கு சரியாக வழிகாட்டக்கூடியவர்களை கூடி பேசுகிறது பிரயோஜனம் இல்லை. தயவு செஞ்சு இன்றைக்கி தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றவர்கள், வெற்றியை இழந்தவர்கள் அத்தனை பேருமே வெற்றி தோல்வி சகஜம், மீண்டும் வரலாம், வெற்றி பெறலாம், இதெல்லாம் வாழ்க்கையில் சகஜம். ஆனால் வெறும் சனி, ராகு, கேது, குரு அவருடைய ஜாதகத்தில் இப்படி, இவருடைய ஜாதகத்தில் இப்படின்னு ஜாதகத்தை தேடுறதை விட நீங்கள் இந்த கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் அத்தனை பேருமே ஒரு இடத்துல உட்காந்து தனித்தனியாக அவங்க வீட்டிலையே ஒரு ரூமை நல்லா மூடிக்கிட்டு நிசப்தமாக நல்ல நறுமணம் உள்ள ஒரு வாசனையை சுவாசித்துக்கிட்டு நாம் எங்கே தவறு செஞ்சோம், எந்த இடத்துல தவறு செஞ்சோம், ஒரு கொள்கைக்கு எத்தனை வருடங்கள் ஆதாயம், எத்தனை வருடங்கள் பலம், அதே மாதிரி புதிய தலைமுறைகளுக்கு அது ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், பெண்களுக்கு சேர வேண்டியது என்ன, ஆண்களுக்கு சேர வேண்டியது என்ன, அதே மாதிரி தலைமுறைகள் பணம் கேட்குறாங்களா அல்லது இலவசங்கள் கேட்குறாங்களா அல்லது வேலை வாய்ப்புகளா பணமா அப்படிங்கிறத உணரணும். இலவசங்கள் பிரயோஜனம் இல்லை, வாழ்க்கையில் மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்குற சமுதாயம் இப்பொழுது உருவாகி இருக்கிறது. இதை எல்லாத்த விட புதிய புதிய சிந்தனைகள் கொண்டவர்கள் நிறைய பேர் வராங்க. இளையவர்கள் ரொம்ப ஈஸியாக நம்ம எல்லோரையும் சந்திக்கக்கூடிய அளவுக்கு நம்ம இருக்கணும், எல்லோரோடையும் பழகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். ஆதி நாளில் நாம் எப்படி இருந்தோம், அன்னைக்கு இருந்த அந்த நட்பு, உறவு, அந்த எல்லோரோடையும் அரவணைத்து போனதை எல்லாம் எல்லோருமே யோசித்து பார்த்தால் விடை நமக்குள்ளேயே கிடைக்கும். இதை விட்டுட்டு நான் ஜோதிடரை கேட்குறேன், விஞ்ஞானியை கேட்குறேன், என்னுடைய ஆதரவாளர்களை கேட்குறேன் அப்படின்னா ஆளுக்கு ஒரு புத்தி சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த புத்தியை நம்ம எடுத்துக்க முடியுமான்னு தெரியாது. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு எப்படி யுக தர்மம், ராமராஜ்யம் இன்றைக்கும் நடக்குது அப்படின்னா எல்லோருமே பாராட்டுகிறாளுங்கன்னா அந்த பாலிசி இறைவன் ஒருவன் அப்படிங்கிறத விட இறைவனுக்கு நாம் சாதகமாக எங்கே இருக்கிறோம், அரசாட்சி, ஒரு சொல், ஒரு இல், ஒரு வில், இதுதான் தாரக மந்திரம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.